இந்த ராகு வர்றது எப்படி சார் இருக்கும்னா, முதல்ல ஊரை விட்டு போகிற மாதிரியோ நாடை விட்டு போகிற மாதிரியோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை உபயோகப்படுத்தி பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கடன் தொல்லைகள் அக்டோபருக்கு அப்புறம் நீங்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அப்படிதான். இந்த 2026 சிக்கனத்தோட வாழ்ந்த உங்களுக்கு, மகர ராசிக்கார ஆண்கள் பெண்களுக்கு ஜாக்பாட். மகர ராசி நேயர்களே கவலையே படாது. முதல்ல உத்தியோக உயர்வு, வருமானம், மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா சார், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? ராஜா ராணி இந்த மாதிரி தான் கூப்பிடவே மகரத்தை கூப்பிடுறதே அப்படிதான் கூடுவாங்க. அதாவது நீ ராஜா நான் ராணிங்கிற மாதிரி. குரு பார்வை முழுமையா இருக்கு. அது 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு முழு பார்வை பலத்தை கொடுக்கும்போது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, மற்றவங்க எல்லாம் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் கணவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சேரும். திடீர்னு ஒரு லிஃப்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. என் மனைவிக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சுங்க, கவர்மெண்ட் டீச்சராக ப்ளேஸ் ஆகிட்டாங்க. நானே எதிர்பார்க்கல. என் கணவர் கிளியர் பண்ணிட்டார், குரூப்ஸ் கிளியர் பண்ணி கவர்மெண்ட்டில் உட்காந்துருக்காரு. நானே எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வேலை கிடச்சிருக்கு. ரொம்ப ட்ரை பண்ணோம், இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணோம், எனக்கு ஒன்றுமே பிளான் பண்ணல. திடீர்னு பார்த்தா குழந்தை ஆயிடுச்சுங்க. 10 வருஷம் சார், முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் பல விஷயங்கள் ஓடும். 2ஆம் குழந்தை பிராப்தங்கிறது உண்டு. 85% ஆஃப் த மகரத்தில் 40 வயசுக்கு மேலேயே நடந்தாலும் சரி, இவங்க அத்தனை பேருக்குமே இந்த பராபவ ஆண்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதத்தில் கல்யாணம் கன்ஃபார்மாக நடக்கும். கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம் உருவாகிறது. 1, நல்ல தெரிஞ்ச நண்பராக தான் இருப்பாங்க, தெரியாத ஆட்களாக இருக்க மாட்டாங்க. 2வது ஆன்லைன் மூலியமாக வந்திருப்பாங்க, உங்கள் பிரதரோட ரெஃபரன்ஸ் வந்திருப்பாங்க, இல்லை உங்கள் மாமனாரோடைய ரெஃபரன்ஸ், ஏதோ ஒரு ஆங்கிளில் உங்கள் மாமாவோட ரெஃபரன்ஸ், அதன் மூலியமாக வந்திருப்பாங்க. ஸோ திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்கள் ஆணுக்கு, அதாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கு கடல் கடந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. ஆன்சைட்னா வெறும் யூஎஸ் மட்டும் ஆன்சைட் கிடையாது, பல நாடுகள் இருக்குது, அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக நியூசிலாந்து மாதிரி இடங்கள், சில பேருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா, சில பேருக்கு யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சந்தோஷமான விஷயங்கள், வீட்டில் நிறைய அடுக்கடுக்காக நன்மைகள், பல சங்கடங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். ஃபஸ்ட்டு ஹெல்த்து நல்லா இருக்குங்க. மகரத்துக்கு ஒரே பிரச்சனை ஹெல்த்து தான். இப்போ ஹெல்த் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஹெல்த் ரெடி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ரெடி ஆகும். மைண்டு ரெடி ஆச்சுன்னா திங்கிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும். திங்கிங் கெப்பாசிட்டி அதிகரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக துட்டு வரும். இது எல்லாமே ஒரு சைக்கிளிக் ரியாக்ஷன் மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குரு பார்வைங்கிறது தெய்வ அனுகிரகங்க. தெய்வ அனுகிரகம் இருக்கும்போது தான் அது நடக்கும். உங்களுக்கு டைம் சும்மா ஜம்முன்னு இருக்குது. மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, கன்னிக்கு, ரிஷபத்துக்கு செம்ம. இதில் ஸ்பெஷல் ஐட்டம் மீனம் தான், அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். அந்தளவுக்கு நன்மைகள் இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது மகரம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறக்கும். வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். உங்கள் பசங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். புது வசந்தம், புது வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானம். நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருந்ததுன்னா இப்போ சரியாயிடும். நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோனு, சில பேருக்கு இந்த என்ன சொல்கிறது டெய்ல் போன்ல இஷ்யூ, சில பேருக்கு அடி வயிற்றுல பாதிப்பு, இது எல்லாம் கிளியர். ஒன்னொன்னா கிளியர் ஆகிறது கண்கூடாக பார்ப்பீங்க. உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம், சில பேருக்கு குழந்தை பிராப்தம், சில பேருக்கு குழந்தையா இருந்ததுன்னா பெரிய மனுஷி ஆகிறது, வீட்டில் பெரியவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, பீமராச சாந்தி,
60 வயசுல ஆகக்கூடிய கல்யாணம், இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் மட்டும் அப்படியே, அதாவது சுபகாரியத்துக்காக விரயங்கள் ஏற்படும். நிறைய gift வரும். மகரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் உங்களுக்கு gift-ஆ வரும். உங்களுக்காக செலவு பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் இன் எனி ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு காட்லினஸ். அவ்வளவுதான். தெய்வத்தோடைய அனுகிரகம் இருந்தால் தான் ஒருத்தன் ஹெல்ப்புங்கிறதே வரும். உங்களுக்கு அது இப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. மெயின் விஷயம் நான் சொல்றது என்னன்னா, அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கணும். எதுக்கு கவனமா இருக்கணும்னா, உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத இடையூறுகள், பிரச்சனை, அதனால வரக்கூடிய வாய்ப்புகள், பிரச்சனை இதெல்லாம் வரும். ஆனா புது பார்ட்னர் தான் பிரச்சனை கிடையாது. எக்ஸிஸ்டிங் தொழில் வந்து வேற லெவல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஏஜென்சி எடுக்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறது, தண்ணி வியாபாரம், பால் வியாபாரம், தயிர் வியாபாரம், இந்த எனி கைண்ட் ஆஃப் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா, சில பேர் டிரான்ஸ்போர்ட் வியாபாரம், இப்படிலாம் உங்களுக்கு அமையும். நிறைய பேர் இந்த லாரி ஆஃபீஸ்லாம் சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் சென்டர், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாகவே மகரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நான் சொல்கிறது மெயினாக பெண்களுக்கு இனியும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய சமாச்சாரம். அதனால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானம் தான் மராபு ஆண்டு. இவர்களுடைய பண வரவு அப்படின்றது எப்படி இருக்கும்? இவர்களுடைய கடன் தொல்லை நீங்குமா? பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கடன் தொல்லைகள் அக்டோபருக்கு அப்புறம் நீங்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அப்படிதான். ஏன்னா பேசிக்கலி இவ்வளோ நாள் தேங்கி இருந்த பணம் இப்போ வரும். ரெண்டல் இன்கம் ஆகட்டும், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக நடக்கிறது, சுறுசுறுப்பாக மாறுவது. இவ்வளோ நாள் படுத்தோம்னா போதும், கால் வலி, கை வலி, எங்கே போனாலும் அவமானம், இதெல்லாம் கிளியர். நல்லாவே இருப்போம், தேவையில்லாமல் பிரச்சனை, தேவையில்லாமல் சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ வந்து அது அப்படியே மாறும். மகர ராசி மாணவர்களுக்கு இந்த கல்வி அப்படின்றது எப்படி ஏ கிளாஸாக இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை பலம் இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், ஒருத்தரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படி நம்ம இன்டர்வியூவில் கிளியர் பண்ணணும். மாணவ மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது முகத்தோடைய லட்சணமே மாறும்னா, கேன் யூ பிலீவ் மீ? அதாவது முகத்தோடைய லட்சணம் எப்போ மாறும்னா, குரு பார்வை இருக்கும்போது முக லட்சணம் மாறும். குரு பார்வைக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கக்கூடிய மூஞ்சியும் அதுக்கப்புறம் மூஞ்சியும் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் எப்படி மாற்றம் கொடுக்குமோ, மேக்கப் போட்டால் எப்படி மாறுமோ, அதுதான் குரு பார்வை. அந்த அளவுக்கு மகரத்துக்கு நல்ல விஷயங்கள். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு குறையும், ஃபேட்டு கம்மியாகும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மாக இருப்பாங்க மகரத்தில் இருக்கிறவங்க. தேர் வெரி குட், தேர் ரியலி குட் அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ரெஸ்ட் ஆல் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், அலைன்ட். இவர்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன சொல்லுங்க? இப்போதைக்கு நான் சொல்லக்கூடியது, நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வரணும். ஆஞ்சநேயரை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வந்தார்னா என்ன வேணுமோ அது நடக்கும். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கின்மத்த ராம தூத கிருபா சிந்து மத்காரியம் சாதிய பிரபு. ஆஞ்சநேயர் எப்படி ராமனுக்கு உதவி சீதா பிராட்டியை வந்து லங்காலேருந்து தூக்கிட்டு வந்தாரோ, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு மனுஷன் வரணும்னா ஆஞ்சநேயரை பிடிச்சிங்கன்னா அவரே அமுச்சு விடுவார் ஒருத்தர். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, பி ஹாப்பி. இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 90% சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் ஹெல்த்தில் பொறுத்தும் ஒரு 85%. சார், மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? முதல்ல 7.5 சனி முடிஞ்சிருச்சுங்க. இவங்களும் கடகராசி மாதிரி தான். 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா, முதல்ல அதை சொல்லுங்கள் சார், எங்களுக்கு பலன் அப்புறமா சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பாம்பு பஞ்சாங்கம்வீங்க, வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், எல்லா பஞ்சாங்களையும் மாறிடுச்சிங்க. மகர ராசி நேயர்களே கவலையே படாதீங்க. முதல்ல உத்தியோக உயர்வு, வருமானம், மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம், வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இடுப்புக்கு கீழே வலி, கால் வலி, மூட்டு வலி, நின்னா வலி, உக்காந்தா வலி, மனக்குழப்பம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, சார் மேலதிகாரிகள் என்னை கண்டுக்கிறதே இல்லை சார்ன்ற மனக்குழப்பம், தூக்கமின்மை, அதனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கும் தகராறு, இதெல்லாம் போகும். குடும்பத்தோட ஒற்றுமையாக இருப்பீங்க. இப்படி நான் சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம். அதே கஷ்டத்துக்கெல்லாம் வந்து பலன்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி ராகு வரப்போறாரு. இந்த ராகு வர்றது எப்படி சார் இருக்கும்னா, முதல்ல ஊரை விட்டு போகிற மாதிரியோ நாடை விட்டு போகிற மாதிரியோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை உபயோகப்படுத்திங்க. இங்கே இருந்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தே தீரும். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் அவனுக்கு தர்மத்தை சொன்னேன், அவனுக்கு சாஸ்திரத்தை சொன்னேன், அவனுக்கு நேர்மையை சொன்னேன், அடுத்தவங்க விஷயத்தில் ஏற்கனவே நீங்கள் பட்டது போதாதா, இன்னும் வேறு படணுமா? ஆக உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். அற்புதமான காலமாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் இருக்கு. கெட்டி மேளம் கொட்டியே தீரும். இந்த ஆண்டு உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டியே தீரும். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம். ஈவன் ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சார் எங்கள் ஜோசியர் பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டார் சார், அவங்க ஜோசியர் இல்லைங்கிறார் சார், இந்த விதண்டாவாதம்லாம் போயிடும். வருவாங்க, பார்ப்பாங்க, முடிஞ்சிடும், கல்யாணம் முடிஞ்சிடும். நல்ல வாழ்க்கையாக அமையும், பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது இல்லாமல் இருக்கு. அவர்களுக்கு அதில் வந்து இந்த 7.5 சனியில்
கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். காரணம் இந்த 7 சனி தானா? ஆமாம். ஒன்று தொழில் ரூபமாக பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பிரச்சனையினால வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்காது. இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு வந்து நிம்மதி வேணும் இல்லைங்களா? பணம் மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது. அவர் பாவம் புருஷன் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கார், ஒய்ஃபுக்கு வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மனம் ஒத்து போகாது இல்லைங்களா? அப்போது அந்த மன நிம்மதி வரக்கூடிய காலம் இந்த காலம். அந்த நிம்மதியினால இயற்கையிலேயே குழந்தை பாக்கியம் கிட்டும். சொத்துக்கள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அவ்வளோமா அவங்க தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சார் இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் நான் வீடே வாங்கலை, எந்த ஒரு இதுவும் பண்ணல, பிள்ளைங்களுக்கு வயசாகி போச்சு, அவங்களுக்கு நான் ஒரு வீடு வாங்கி வைக்கணுங்கிறவங்களுக்கு கடன் வாங்கி வாங்கலாம். இஎம்ஐ கட்ட முடியுமா? கட்டலாம். அந்த இஎம்ஐ கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்துடும். தைரியமாக போங்க, நம்பிக்கையோட. இப்போ ஒரு சிலர் வீடு எல்லாம் இருக்குது, நான் வந்து வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், பொண்ணுக்கு வந்து நகை சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? தாராளமாக உண்டு. 2வது வீடு கட்டணும், நான் நிலம் வாங்கி வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிடுங்க. வாகனங்கள் வாங்கிறது செலவு தான். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கிக்கங்க சார் அப்படின்னா டெய்லி அதுக்கு ஒரு 500 ரூபா செலவு பண்ணணும். பெட்ரோல் செலவு, போயிட்டு வந்தால் காஃபி செலவு அப்படின்னு உங்களுக்கு அந்த செலவு இருக்கும் இல்லையா? ஆகவே அதுக்கு பதில் வீடு கட்ட ஆரம்பிங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகை வாங்கி போடுங்க. இனி அவங்களே செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு திருநள்ளாறு இனி நான் போகணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பாம்பரம் போகணும். திருப்பாம்பரம் போயிட்டு ராகு வரப்போகிறார். அவர் ராகு வர்றது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு வாங்க. மகர ராசி குழந்தைகளுக்கு கல்வியானது எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சேன், இப்போ அவங்க கூப்பிட்ருவாங்க. ஆகவே இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் ஜாதகத்துக்கு இப்போதைக்கு தயவு செஞ்சு ஆலங்குடி போயிட்டு வாங்க, திருப்பாம்பரம் போயிட்டு வாங்க. இந்த 2 கோயிலை பிடிச்சிங்க. குரு வந்து உங்களுக்கு பார்க்கணும், ராகு வந்து உங்களுக்கு இடன் ட்ரெஷர் கொடுக்கணும். இது 2ம் பண்ணிங்கன்னா அற்புதமான காலம். மகர ராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்க போகுது? பொதுவாக வந்து இந்த 2026க்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாவே மகர ராசி தான். ஏன்னா 2026க்கு முன்ன வரைக்கும் மகர ராசியில் இருக்க வேண்டிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் டீனேஜ் குழந்தைங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல், படித்ததுக்கு உண்டான வேலை இல்லாமல் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கம்மி சம்பளத்தில் வேலைக்கு ஓடிக்கிட்டு இருந்த மகர ராசி ஆண்களோ பெண்களுக்கோ இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு மேலே வெளிநாடு வெளிதேசம் ஒரு நல்ல ஒரு வேலை அமையறதுக்கு உண்டான ஒரு வருஷமாக அமைய போகுது. ஏன்னா ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் இன்னைக்கு ராசியிலேயே ராகு பகவான் வரப்போறாரு. இன்பமே செய்யக்கூடியவர் ராகு பகவான். அப்படி யோகங்கள் வரக்கூடிய தருணம் இனி வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு மேலே தான் மகர ராசிக்கு நிறையவே இருக்கு. 2026க்கு முன்ன வரைக்கும் படம் எடுத்து கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க, நஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க, கப்பல் வாங்கி நஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. இப்படி கடனாளியாய் கடனை அடைச்சி கடன் வாங்கி கடன் கொடுத்து கடனாளியாக ஆனவங்க தான் அதிகமாகவே இருப்பாங்க. ஆனால் மகர ராசியில் இந்த பெண்கள் தாங்க பாவம். இப்போ பாரு ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க ஐயா. இது ஏமாறக்கூடிய தருணத்துக்கு உண்டான கிரகங்களும் இன்னைக்கு இருக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தாய்மை குணமுடைய அற்புதமானவங்க மகர ராசிக்கார பெண்கள். மகர ராசிக்கார பெண்களை கேட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருந்துருக்கணும். ஒரு பெஸ்ட் ஒய்ஃப் மெட்டீரியல். சூப்பர். ஏன்னா ஆன்மீக ஈடுபாட்டில் தன்னுடைய கணவன் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு பண்பு அனுசரணம் உடையவங்க, தன்னுடைய குழந்தைங்களை அரவணைச்சு கல்லு மண்ணு சுமந்தாது கட்டிட தொழில் வேலை பார்த்தாது கணவன் மனைவியை காப்பாற்றக்கூடிய உத்தம புதல்விங்க மகர ராசி பெண்கள் தான். ஆனால் இந்த 7.5 சனி அவங்களையே வாட்டி வதச்சிடும். கணவனுக்கு தெரியாமல் காசு பணத்தை ரெட்டிப்பாக்கலாம் அப்படின்னு சீட்டு நாட்டு நடத்தியோ இல்லை கடன் வாங்கி தான் குடும்பத்துக்கு மேற்பட்டு
கடனை 2 ரூபா வட்டி கொடுத்துட்டு 5 ரூபா வட்டி கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் மாட்டிக்கிட்டு கணவனுக்கு உங்களுக்கு டிஸ்பியூட் ஆகி இன்னைக்கு பிரிஞ்சவங்க தான் நிறையா. ஏன் நிறைய வக்கீல் தொழில் பண்ணக்கூடிய மகர ராசி பெண்கள் கூட கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது விதி. ஐயா அவங்களுக்கு முட்டியில பிரச்சனைன்றாங்க ஐயா. பொதுவாகவே மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். சனீஸ்வரன் பகவான்னாவே வாத நோய். வாதம்னா ஸ்டோக்கு, கைகால், எலும்பு, காது, கணையம், அதாவது ஜீரண சக்தி ஆகக்கூடிய கணையம் பிரச்சனை கூட மகர ராசிக்காரர்களுக்கு வரதான் செய்யும். உடல்நல குறைவு இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஏன் மருத்துவத்துக்கு செலவுப்படுத்தணும், ஏன் புருஷனுக்கு நஷ்டங்கதி ஆக்கணும் அப்படின்னு அந்த நோயை கூட மூடி மறைச்சிருவாங்க. அப்படியாம்பட்ட ஒரு பெண்களுக்கும் இந்த 5 வருஷம் கஷ்டந்தான், கருமாயந்தான். கணவன் அல்லாத ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்டு, அங்கேயும் ஏமாந்திருக்கக்கூடிய தருணமும் உண்டு. ஒரு தோல் சாய்க்கக்கூடிய தோழனா இருந்திருந்தா கூட அங்கேயும் ஏமாந்திருக்கக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் ஆன்மீக ஈடுபாட்டில் இறைவன் மேல் பந்த பாசத்தோட இறைவன் மேல் அன்பு செலுத்தின ஒரு ருத்ராட்சம் போட்டவங்களா இருந்தாலும் சரி, சிவனோட பின்னி பிணைந்து அவருடைய அருளாட்சியில் இருந்த பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உயிரோடு அவங்க தான் இருப்பாங்க. மற்ற பெண்கள்லாம் தன்னையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் அப்படியாம்பட்ட ஒரு தருணம், அப்படியாம்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவித்தவங்க இந்த மகர ராசிக்கார பெண்கள். அந்த எண்ணத்திலிருந்து எப்படி வெளியில வர்றது? பிறப்பின் ரகசியம், இந்த பிரபஞ்ச ரகசியத்தை மகர ராசிக்கார பெண்கள் உணர்ந்துட்டாங்க. இனிமே உங்கள் மகர ராசிக்கார பெண்களுக்கு தான் யோகம், ஆண்களுக்கும் யோகம்தான். ஆக மொத்தம் இந்த 2026 சிக்கனத்தோட வாழ்ந்த உங்களுக்கு மகர ராசிக்கார ஆண்கள் பெண்களுக்கு ஜாக்பாட். என்னைக்காவது ஒரு நாள் கேரளாவில் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குங்க, 100க்கு 100 அடிக்கும். நம்பிக்கையோட வாழுங்க.